இப்ப அதை தாண்டி அவர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிக்கு கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இவர் பேசுக்கு அவர் பேசு, இவர் வந்து மூத்தவர், அவர் இளையவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இப்ப இருக்க விவசாயிகள் சின்னமே கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே. அவரு தனி கட்சி தானே ஆரம்பிச்சிருக்காரு. இவர் அவர் கூட போய் சேர்ந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய போன வாட்டியே சொல்லிட்டாங்க, சீமானை வர வைக்கணும்னாங்க. சீமானு வந்தோடனே இப்போ புதுசாக தலைவர் வந்திருக்காருல விஜய், ரெண்டு பேரும் கூட்டணியாக போடுங்க, நல்லா இருக்கும். சீமானோட அரசியல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி அங்கீகரிக்கப்பட்டியா கட்சியா ஆயிருச்சு அவரோடது. சீமானை பத்தி தெரியுமா? அவரோட பேசுகள் தெரியும் bro. ஆவேசமா இருக்கும் அவரோட பேச்சு. அவரு அர்த்தமும் பேசுவாரு, அர்த்தம் இல்லாமல் பேசுவாரு. சில டைம் மாத்தி மாத்தி பேசுவாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவரோட கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? அது அவரோட இதுதான் bro. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே இருந்ததே நல்லா இருக்கும். ஓகே. சீமானை பத்தி தெரியுமா? சீமான் அவர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? அவருக்கு இப்ப இருக்கிற மைக் சொன்னான் இல்லையா, ஆமா. அவருக்கு என்ன சின்னம் கொடுத்தா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு 3 சின்னத்தை அவர் வந்து சப்மிட் பண்ணிருக்காரு. அதுல ஏதோ ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்னா என்ன அந்த 3 சின்னம் என்ன? விவசாயிகள் சின்னம், கேப்டன் பிரபாகரன், புலி விவசாயிகள் சின்னம் கொடுத்து விவசாயி. அது ஆப்டா இருக்கும். இப்ப சீமான் அவர்கள் தெரியுமா? அவரும் எனக்கு பிடிக்கும். ஓகே. சீமான் வந்து இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருச்சு. சீமானுக்கு என்ன சின்னமா என்ன சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்? அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்தா நல்லா இருக்கும். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்கலாம். ஏன்னா அவரும் நல்ல மனுஷன். தமிழன்றதுக்கு ஒரு தலை சிறந்த ரெண்டு பேருமே. சீமான் அவர்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் பேர் வந்துருச்சு. இப்போ அவருக்கு வந்து என்ன சின்னம் தரலான்னு எதிர்பார்க்குறீங்க? சின்னமா அவருக்கு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்? சின்னம் வந்து விவசாயம் சின்னம் தான் நல்லா இருக்கும். ஆனா அவருக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும் சின்னத்தை வச்சுலாம் அவருக்கு இருக்கிற ஓட்டு வந்து சின்னத்தை வச்சுதான் வரணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு வர வேண்டிய ஓட்டு கரெக்டா வந்துடும். சீமானோட அரசியல் அப்ப கரெக்டா தான் இருக்கு. அவருடைய கோட்பாடு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து செய்வாரான்றது தெரியல. ஆனா செஞ்சா அவருடைய பேசுற இது அறிக்கை எல்லாமே அதை நடைமுறைக்கு நடந்தா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாரும் பேசல. அவர் வந்தாருன்னா அவர் செய்வாரா இல்லை அப்படின்றது நமக்கு தெரியாது. சீமான் தெரியும். ஆக்சுவலி அவர் எப்படின்னாக்கா அவர் செப்பரேட்டாக தான் நிற்பார். யாரு கூடயும் கூட்டு சேர மாட்டார், எந்த கட்சியோடையும் சேர மாட்டார். அவர் மட்டும் தனியாக தான் உண்டு தண்ணி உண்டு. ஆனால் ஆக்சுவலி பார்த்தா அவருக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போடுறது இல்லை. யூஸ்வலி அவர் நிறையா சீட்டு கிடைக்கிறது இல்லை. இருந்தாலுமே அவர் யாரு கூடயும் கூட்டு சேரல, தனியாக தான் நிற்கிறாரு. இது வரைக்கும் தனியாக தான் நின்றுருக்காரு. அவர் அடுத்த எலெக்ஷனில் எப்படின்னு தெரியாது. இப்போ சீமான் அவர்கள் நிறைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அவர் எடுத்து நிறைய பிரச்சனைகள், இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கட்டும், அவர் பண்ண பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவருக்கு? இல்லை, கண்டிப்பாக எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. அவுட் சைடர்ஸு மற்ற கட்சிக்காரங்க யாருமே அவருக்கு சப்போர்ட் கிடையாது. அவர் வந்து அதாவது அந்த ஆட்மேன் அவுட்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் பொறுத்திருக்கும் அவர் வந்து ஒரு ஆட்மேன் அவுட்டு. அதனால அவருக்கு சப்போர்ட் இல்லாததுனால இது கொஞ்சம் கஷ்டம். சப்போர்ட் மற்றவங்க எல்லாரும் இவருக்கு சப்போர்ட், கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணால் அவரை வெற்றி காண முடியும் அவரால். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? லாஸ்ட் ஆஃப் நோ தே ஆர் டூயிங் வெரி குட். ஸோ ஃபார் ஸோ குட். நெக்ஸ்ட் இயர்லாம் தெரியாது. சொன்ன இதெல்லாம் ஆல்மோஸ்ட் தே ஆர் ட்ரைங் டு கம்ப்ளீட். அவங்க என்னென்னலாம் செய்கிறேன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் மோஸ்ட்லி செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் தெம். ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னாலே அதிமுக திமுக இவங்க 2 பேரும் தான் எப்பவுமே நான் என்னைக்கு சொன்னாலுமே அதான் இருக்கும். அடுத்ததா அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு நிலவரத்தில் பார்த்தாக்கா நெக்ஸ்ட்டும் டிஎம்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. எதனாலனாக்கா அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கேங்கிறது ஒரு நிறைய பிளவாக பிறந்துருச்சு. அந்த ஏடிஎம்கே திருப்பியும் முதல்ல மாதிரி ஸ்ட்ராங்காக வந்தால் அவங்க ஒரு நல்ல ஒரு பிரதான எதிர்கட்சியாக வரலாம். ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டியும் டிஎம்கே வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி 2026.